மக்களே, வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மீன் குழம்பு தான். ஸோ வாங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படின்றத பார்த்துக்கலாம். நான் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், டொமேட்டோ, நல்லா பழுத்த டொமேட்டோ அண்ட் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ட்ரை ரோஸ்ட் பண்ண வெந்தயம், புளியை வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கிற தண்ணி. இதுதான் நீங்கள் ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணிக்கணும். ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் குழம்பு கரண்டி எடுத்திருக்கேன். நான் குழம்பு கரண்டியில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி கடுகு சேர்த்து அதுக்கப்புறமா பூண்டு சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா வேஸ்ட் ஆனதும் ஆயில் நல்லா சூடானதும் ஃபஸ்ட்டு நான் 2 பூண்டு எடுத்திருக்கேன். 2 பூண்டுன்னா 2 உருண்டை சைஸில் நல்லா உரித்து தோலை நீக்கி உரித்து எடுத்துருக்கிற பூண்டை கடுகு சேர்த்து ரெண்டுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நான் பெரிய சைஸ் 2 வெங்காயம் நல்லா தோலெல்லாம் நீக்கி வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த பூண்டு தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ பூண்டு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை நான் சின்ன சைஸில் 2 எடுத்திருக்கேன். ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கணும். சீக்கிரமாக வதங்கணுன்னா சால்ட் போட்டு நீங்கள் வதக்கிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் எடுத்துருக்கேன், வீட்டிலே அரைச்சது. ஸோ தென் நெக்ஸ்ட்டு தக்காளியும் மல்லி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி, தக்காளி நான் நல்லா பழுத்தது ஒரு 4 தக்காளி எடுத்திருக்கேன். இதுக்கும் நீங்கள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆயில் தனியாக தெரியும், நீங்களே பார்க்கலாம். டர்மரிக் ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சத்தூள். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் ஆச்சி சக்தி மசாலாயோடைய மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். புளியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுது அதை பிழிஞ்சு நல்லா ஜூஸ் ஆக்கி வச்சுருக்கேன். இந்த டைமில் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு போடவே இல்லை. இந்த மிடில் ஆஃப் ஆயில் ஃப்ரை அண்ட் டொமேட்டோ ஃப்ரைலாம் நான் போடவே இல்லை, அப்படியே ஃப்ரை பண்ணியிருக்கேன். இப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணால் வெந்தயம் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி நல்லா தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து அதோட கன்சிஸ்டன்சி. புளிப்பு சில பேர் விரும்ப மாட்டாங்க, சில பேர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. புளிப்பு தன்மையை நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே இந்த சைஸில் தண்ணியை நான் 2 மக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். சின்ன மங்கில் 2 மக்கு தண்ணி ஊற்றி வெந்தயத்தை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படியே ரோஸ்ட் பண்ணாமல் போட்டிங்கன்னா கொஞ்சம் கசக்கும். நீங்கள் ரோஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா, இல்லை ஆயில் ரோஸ்ட் ஆர் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா அந்த கசப்பு தன்மை இருக்காது. தென் நெக்ஸ்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் போட்டு காரம் கரெக்டாக இருக்கா, புளிப்பு போட்டு புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும். நான் இந்த டைமில் ஆச்சி மிளகாய் தூள், தனியாத்தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இந்த நெக்ஸ்ட் பேனில் ஃபிஷ் ஃப்ரை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஃபிஷ் ஃப்ரை ஆக்சுவலி நாங்கள் அந்த பேஸ்ட்டை வீட்லேயே பண்ணி பூசி வச்சு ஃபிஷ்ஷுக்கு அப்ளை பண்ணிவிட்டு டீப் ஃப்ரிட்ஜில் ஒரு 1/2 hour வச்சுருந்தோம். ஸோ அது நல்லா குழம்பு நல்லா கொதித்து மணக்கிறம்போது நாம் அந்த நீட்டாக கழுவி வச்ச ஃபிஷ்ஷை அதுக்கு ஆட் பண்ணி 10 minutes தான், கரெக்டாக 10 minutes குக் ஆகணும். குழம்பு ரெடி ஆகிடும். ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் பார்த்துக்கலாம், உப்பு காரம் புளிப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிட்டீங்கன்னா செம்மையாக இருக்கும் மீன் குழம்பு.
இந்த பேஸ்ட்டுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா மிளகாய்த்தூள், தனியாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சை பழம், அதுக்கப்புறம் லைட்டாக கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக ஆயிலு, உப்பு, இது எல்லாமே சேர்த்து வீட்டிலே தயாரித்த பேஸ்ட்டு. கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிவிட்டு இது ஒவ்வொரு டீப் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து ஃபிஷ் ஃப்ரையை பொரித்து ஃபிஷ் ஃப்ரை ரெடியாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் கூட நீங்கள் அந்த பேஸ்ட் தயாரிக்கும் போது அதில் உப்பு, காரம், புளிப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.